ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரூமுக்குள்ளே யாரடா சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்த்தா என் குட்டி தம்பி வந்திருக்காங்க. இவன் தான் என் குட்டி தம்பி, என் டுக்குவோட தம்பி. ஆனால் இவனுக்கு ஆகாது. இவனை பிடிச்சி கடிச்சு வச்சிருவான். ஏன்னா அது ஒரு பொசிசிவ் குட்டி. அவன் கூட வேறு யார் குட்டி தம்பி டே செல்ல வந்துடா. டே சொரி குட்டி என்னடா கடிச்சிட்டுக்கா அச்சோ. குட்டி எலி, இந்த குட்டி எலி தான் இங்கே வந்து குழந்தையா இருக்கப்போ இங்கே தான் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் இவனை பிடிச்ச என் டுக்கு வந்து எப்படின்னா அவன் பொசிசிவ் குட்டி. அவனை தவிர யாரையாவது கொஞ்சம்னா அவனுக்கு கோவம் வந்துடும். இவன் பக்கத்தில் வந்தானா அவன் கோவப்பட்டு இவனை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு இருந்தான். அதனால் இவனை வந்து என் சிஸ்டர் வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிட்டோம். இப்போ ஊருக்கு ஒரு வாரம் ட்ரிப்புக்கு வந்திருக்கான். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இங்கே தான் இருந்து குறும்பு பண்ண போகிறான். இந்த மாதிரி தான் கடிச்சு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். வாடா 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 கடிப்பான். நான் வலிக்காத மாதிரி அப்படியே பல்லுப்படாத மாதிரி. குழந்த குட்டி, இது குரங்கு குட்டி. டிஷ்யூ வாடா வாடா குட்டி தம்பி. இது கிள்ளி வச்சிரு, கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி வச்சிருவான். எப்படி அவனை பஞ்சு மாதிரி தூக்கிக்கலாம். வெயிட்டே இருக்க மாட்டான். வெயிட்லெஸ் குட்டி. டிஷ் ரா யா டிஷ் வெயிட்லெஸ் குட்டி, குறும்புக்கார குட்டி, என் குட்டி தம்பி. கடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி தம்பி இருந்தானே. ஆனால் இந்த பன்னிக்குட்டி சோறுலாம் திங்க மாட்டான். இவனுக்கு பெடிகிரி தான் கொடுக்கணும். பால் பெடிகிரி தான். இதுதான் திங்கும். சொறி வந்துடுச்சுங்க. பிடிச்ச வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே உன்னோட இன்னொரு வீடியோ இருக்கும் பாருங்கள். டே எங்கே வர்றா குட்டியலி, இந்தரா குட்டியலி ஓடுது வருங்க. அங்கே ஓடிச்சு.